அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திருவாடனை தொகுதியிலே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வாய்ப்பு வழங்கித்தான். அம்மா அவர்கள் எனக்கு வாய்ப்பு வழங்கினார்கள். அன்றைக்கு அந்த வாய்ப்பை வழங்கியதற்கு முன்பாக என்னோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அனுப்பப்பட்டவர்கள் இருவர். அதிலே ஒருவர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மற்றொருவர் ஒரத்தநாடு அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள். இந்த இருவரும் தான் அன்றைக்கு அம்மா சார்பாக எனக்கு சீட்டு வழங்குவதற்கு அம்மா சார்பாக என்னை ஒரு ஓட்டலிலே சந்தித்து இறுதி பேச்சுவார்த்தை நடத்தினார். அன்றையிலிருந்து தேர்தலிலே போட்டியிட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களே நான் தோல்வி உறுவேன் என்று உளவுத்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் சொன்ன கருத்துக்களை கொண்டு எனக்கு முக்கியமானவரிடத்திலே அவன் தோற்று விடுவான், இருந்தாலும் அவனை கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன், அவனை பாற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று எனக்கு உறுதியளித்த அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு வழங்கிய அந்த காலகட்டத்திலே நான் அதிலே வெற்றியடைந்தேன். ஆகவே நான் இரட்டை இலையின் மூலமாக வெற்றி பெற்று இந்த மக்களிடத்திலே என்னுடைய முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக, குறிப்பாக இந்த முக்குளத்தூர் சமுதாயத்திலே எத்தனையோ அமைப்புகளும் கட்சிகளும் இருந்தாலும் கூட கடந்த 40 ஆண்டுகளிலே அந்த முக்குளத்தோர் சார்பாக ஒரு வாய்ப்பை பெற்று அதன் மூலமாக அனைத்து சமுதாய மக்களிடத்திலே வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற ஒரு நபராக என்னை இந்த அரசியலுக்கு அடையாளம் காட்டியது அம்மாதான் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதே தருணத்திலே அப்படி என்னை உருவாக்கிய அந்த இரட்டை இலை தன்னுடைய மறைவுக்கு பிறகாக இதே சட்டமன்றத்திலே அம்மா அவர்கள் ஆற்றிய உரையிலே எனது மரணத்திற்கு பிறகாக 100 ஆண்டுகளை கடந்தும் எக்கு கோட்டையாக இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்று அவர்கள் அளித்த அந்த உறுதிமொழியை கிட்டத்தட்ட இந்த 4-5 ஆண்டுகளில் வரக்கூடிய அடுத்த 2026க்குள் அந்த எக்கு கோட்டையாக இருக்கும் என்று நம்பிய அந்த உத்தம தாயினுடைய வாக்கை பொய்யாக்கும் விதமாக வரக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்திலேயே அந்த எக்கு கோட்டையை மக்கிய கோட்டையாக மாற்றுவதற்கான முழு முயற்சியையும் எடப்பாடி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் பார்த்து கொண்டிருக்கிறது. அதே தருணத்திலே கூவத்தூரிலே அவர் முதலமைச்சராக ஆக்கப்பட்டது, அவர் எப்படி அம்மாவிடத்திலே வணக்கம் செலுத்தி தவழ்ந்தார் என்பதையெல்லாம் பழைய கதை. அதை தாண்டிய சிறப்பான கதைகளும் இருக்கிறது. அவர் எப்படி அந்த கூவத்தூரிலே முதலமைச்சரானார், எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார், அதற்கு என்னென்ன வேலைகள் நடந்தது என்பதை நான் இந்த நேரத்திலே வெளியிட்டாலோ சொன்னாலோ அது அரசியல் நாகரிகமாக இருக்காது என்பதை நான் உணர்ந்து மீண்டும் தேவைப்பட்டால் இது போன்ற இன்றைக்கு அந்த 5-6 சந்தித்து அனைவரும் ஒற்றுமை அடைய வேண்டும் என்று சொன்ன கோரிக்கையை பார்க்கவே இல்லை என்று பச்சை போய் சொல்லிய அந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு கூவத்தூரிலே இந்த பதவியை அவர் பெறுவதற்கு என்னென்னலாம் செய்தார் என்பதை கால போக்கிலே வரக்கூடிய காலங்களிலே சொல்லுவதற்கு தேவைப்பட்டால் சொல்லவும் தயாராக இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்திலே உறுதியளித்து, புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்டு புரட்சித் தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சியை இவருடைய சுயநலத்திற்காக தன்னுடைய கட்டுப்பாட்டிலே அந்த கட்சி மட்டும் இருந்தால் போதும், அந்த சொத்துக்கள் கட்சியினுடைய சொத்துக்களை நாம் அடைந்தால் போதும், தன்னுடைய சந்ததிகளுக்கான சொத்துக்களை கடந்த 4 ஆண்டுகளிலே அவரும் அவருடைய சம்பந்திக்காரரும் இன்னும் ஒரு 10 தலைமுறைக்கு சொத்துக்களை சேர்த்துவிட்ட காரணத்தினால் புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட, அம்மாவால் வார்த்தெடுக்கப்பட்டு காக்கப்பட்ட என்னை போன்ற முகவரி இல்லாதவர்களுக்கெல்லாம் அரசியல் முகவரி கொடுத்த அந்த அம்மாவினுடைய அந்த கட்சியை படு புலியிலே தள்ள போவதற்கான முயற்சியை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக. அதிலும் குறிப்பாக ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய அரசியல் அடையாளங்களை, குறிப்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே இருந்து திண்டுக்கல்லிலே போட்டியிட்ட மாயத்தேவரிலே இருந்து கடைசியாக வெற்றி பெற்ற என்னை போன்றவர்கள் வரை இருக்கக்கூடிய இந்த முகங்களை எல்லாம் அழிப்பதற்கான ஆயுதத்தை அவர் கையிலே எடுத்து தானும் அழிந்து தன்னை சார்ந்த அந்த கட்சி தொண்டர்களையும் அழிப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இதை அந்த கட்சியிலே இரட்டைகளிலே நின்று வெற்றி பெற்றவன் என்ற உணர்வோடு அந்த கட்சி, குறிப்பாக இந்த பாசிச சக்திகள் பாஜகவுடைய இந்த அரசியல் தமிழகத்திலே வேரூன்றி விடக் கூடாது, அப்படி அது வேரூன்றுவதற்கு தடையாக எதிர்த்து நிற்கக்கூடிய திராவிட கட்சிகளில் மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் தன்னுடைய அடையாளத்தை இழந்துவிடக் கூடாது என்ற தமிழக மக்கள் மீது மண் மீதும் உள்ள அக்கறையின் பேரிலே நான் இதை பழனிசாமி அவருடைய செயல்பாட்டை, குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களை போன்ற மூத்த தலைவர்களை இன்றைக்கு கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை நான் வன்மையாக முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக கண்டிக்கின்றேன். ஒன்றிணைந்த அதிமுக தான் மறுபடியும் நீங்க அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி, நான் எடப்பாடி பொதுச் செயலாளர் இருக்கிற வரைக்கும்
அந்த அந்த கட்சி இனிமே அது இல்லைங்க, அது முடிஞ்சு போச்சு. என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் இந்த கட்சி, அடுத்த தேர்தலில் அந்த கட்சி, அடுத்த தேர்தலில் அந்த கட்சிங்கிற பாகுபெல்லாம் எனக்கு இல்லை. நான் இந்த எம்எல்ஏ சீட்டுக்காகலாம் அதுக்காக கிடக்கிற ஒரு ஆளு நான் கிடையாது. என்னை பொறுத்தவரை எம்எல்ஏ பதவி என்பதை விட முக்குளத்தோர் புலிப்படையினுடைய தலைவன் என்பதை எனக்கு வந்து பெருமையாகத்தான் நான் நினைக்கிறேன். ஒரு அதில் எனக்கு ஒரு அகமகிழ்ச்சி இருக்கு. ஆகவே எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அவர் ஒரு துரோகம் செய்யக்கூடியவர் சார். இந்த உலகத்தில் எதை வேணாலும் நம்ம மன்னிச்சிடலாம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை ஒருபோதும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நம்பவும் கூடாது. குறிப்பாக தமிழக மக்கள் நிச்சயமாக அதற்கான பலனை அவர் வாழும் காலத்திலே அனுபவிப்பார் என்பது என்னுடைய கருத்து. அதாவது இந்த கோரிக்கை வந்து கடந்த 5 ஆண்டுகளில் நான் 2016 21 வரைக்கும் பல முறை நான் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கேன். அப்பெல்லாம் முதலமைச்சராக இருந்ததே இவர் தான். நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. இதே சட்டமன்ற குறிப்பேட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா 2016 21 வரைக்கும் பல முறை நான் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கேன். ஆனால் அன்றைக்கெல்லாம் செவி சாய்க்காத இந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு புதுசா அவருக்கு எங்கே இருந்து வந்துச்சது? ஏன்னா இன்றைக்கு ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு தான் செய்த துரோகங்கள் அந்த அனைத்து தரப்பட்ட மக்கள், அடிநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. அப்போ அவங்க கிட்ட ஒரு நல்ல பேரை வாங்குறதுக்கு ஒரு கபட நாடகம் நடத்துவதற்காக இது போல் நான் இப்போ சொல்றேன். அண்ணன் எடப்பாடி அவர்கள் தென் மாவட்டத்தில் வந்து நீங்களே சிலையானினாலும் உங்களுக்கு ஓட்டு கிடையாது. அதனால அதை தவிடுபடி ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்றாரு. யாரு அரசியல் சொல்லிச்சு? இந்த கட்சியை பிரிக்கிறதுக்கான வேலைகள் பார்த்தா சார் இங்க யாருமே ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அனைத்து இந்திய இதை வந்து எல்லாம் இன்னைக்கு வந்து பாருங்க, செல்போன் வச்சிருக்கிற எல்லாருக்குமே இன்னைக்கு ஊடகவாளர்களாகவும் அறிவாளிகளாகவும் நிருபர்களாகவும் சமூக ஆர்வலராகவும் சமூக அக்கறை உள்ளவராகவும் இப்படி பல முகங்கள்ல நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே எல்லா கருத்தும் சொல்றாங்க, எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஆனால் இவர் சொல்ற இந்த பேச்சுங்கிறது இது முழுக்க முழுக்க ஒரு சும்மா தான் செய்யற தவறுகளை மறைப்பதற்காக அந்த பழியை மற்றவங்க மேல போடணும். அதுக்காக அவர் சொல்றார். என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரு ஒருவரும் வந்து பிரிக்கணும், அதை அழிக்கணுங்கிற வேலையெல்லாம் செய்ய தேவையில்லை. தயவு கூர்ந்து நான் அந்த கட்சியில நின்று ஜெயிச்சவங்கிற ஒரு நன்றியோட நான் கேட்டுக்கிறேன். தமிழகத்துல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் சொல்றது, இந்த கட்சியை வெளியில இருந்தெல்லாம் யாரும் வந்து அழிக்க தேவையில்லை. எடப்பாடியே அதை அழிச்சு முடிச்சிருவாரு. அதனால அதை நீங்க பாத்துக்கணும். வேற வெளியில இருந்தெல்லாம் ஆள தேவையில்லை, அவரே செஞ்சிருவாரு. திமுக நீங்க திமுக கூட்டணியில தான் இருக்கீங்க. ஆமா, நான் இப்ப உங்களுக்கு சீட்டு திமுக கொடுத்தாங்கன்னா சிவகங்கையில நீங்க போட்டியிட தயாரா இருக்கீங்களா இல்ல திருவாரூரையே போட்டியிடுவீங்களா? அதாவது என்னை பொறுத்தவரை பாஜகவினுடைய குறிப்பாக இந்த ஆரிய சித்தாந்தம் தமிழகத்திலே ஒருபோதும் நுழைந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கக்கூடிய சிலரில் நானும் ஒருவன். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எந்த ரூபத்திலும் பாஜக தமிழகத்திலே வேரூன்றிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நானாக தன்னெழுச்சியாகத்தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை பார்த்து நான் அந்த பாராளுமன்ற தேர்தலிலே பிரச்சாரம் செய்தேன். அந்த பிரச்சாரத்தின் பலனாக உளவுத்துறை கொடுத்த அறிக்கையின் மூலமாக என்னை அழைத்து பாராட்டினார்கள், பெற்றேன். இன்றைக்கும் வரக்கூடிய 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொடர வேண்டும். தமிழகம் குறிப்பாக கீழடி போன்ற நமது மரபுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு பிஜேபியை RSS சித்தாந்தம் கொண்ட அந்த பிஜேபியை எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான உச்ச நீதிமன்றம் வரை சென்று ஆளுநருடைய அதிகாரத்தை எப்படி வெளிச்சமிட்டு காட்டியதோ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அண்ணன் தளபதியார் அவருடைய தலைமையிலே தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே அவர்கள் எங்கு எனக்கு சீட்டு கொடுத்தாலும் அந்த இடத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசினுடைய சாதனையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனைகளையும் அவர் மக்களுக்காக வகுத்த திட்டங்களையும் சொல்லி வாக்குகளை பெற்று முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக நான் வெற்றி பெற்று அந்த வெற்றியை அண்ணன் தளபதியிடத்திலே சமர்ப்பிப்பேன். இத்தனை வருஷமா பெரிய நடிகரா இருக்கிறாரு, எனக்கே இவ்வளவு பேர் வந்து பின்னாடி நிக்கிறான். அப்ப அவ்வளவு பெரிய நடிகருக்கு வரமாட்டாங்களா? அவரு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்றது மாதிரி சொல்றாரு. இப்ப போற காலகட்டத்தை பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அதிமுகல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு போறாங்க. அப்ப விஜயோட கூட்டணி சேர்ந்து அரசியல் பயணத்தை அமைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு? இல்ல, அது அவங்களுடைய விருப்பம் சார். நம்ம யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை இங்க நீங்க யாரெல்லாம் கூட்டணிக்கு போவான்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமா ஒரு அரசியல் புண்புலம் இருக்கும், ஒரு அனுபவம் இருக்கும். ஏன்னா அவங்க யோசிப்பாங்க, இவர் கூட போலாமா, இவர் எந்த அளவுக்கு தாங்கும், இது எந்த மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் தமிழகம் பாதுகாப்பாக இருக்கணும்னால்
அதற்கு ஒரே அமைப்பு ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படிங்கிற என்னுடைய உறுதியான கருத்து. எடப்பாடி பழனிசாமி வந்து 210 இடங்கள்ல அதிமுக வெல்லும் இன்னைக்கு கொடுத்திருக்காரு. சார், நான் இந்த வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடி வெற்றி பெறுவதே கடினம் சார். நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. வரக்கூடிய 2000 அவர் எத்தனை ஓட்டுக்கு 2000 ரூபாய் கூட கொடுக்கணும் சார். அந்த மக்கள் எந்த மக்கள் வந்து என்னுடைய சமுதாய மக்கள் நினைக்கிறாரோ அந்த மக்களே நீ செய்தது துரோகம், என்ன மன்னிக்க முடியாத இன துரோகம், அங்கே செஞ்சு இங்கே செஞ்சு கடைசியா எங்க ஆளு செங்கோட்டை மேலே கை வச்சுட்டியாங்கிற கோபத்துல இன்னைக்கு அந்த மக்கள் கொங்கு மண்டல மக்கள் இருக்காங்க. நிச்சயமாக வரக்கூடிய 2026 தேர்தல் பழனிசாமிக்கு சரியான பாடம் புகட்டப்படும். சார் இப்ப எல்லா இடத்துல நான் என்னைக்குமே இருக்க மாட்டேன் சார். நான் வெளிப்படையா சொல்றேன் சார். நம்ம வந்து காசு பணங்கிறெல்லாம் தாண்டி மரியாதை, அதாவது வானமே சாயினும் மானமே பேணிடும் மரக்குல மன்னன் நான் அந்நியனுக்கு அடிபணிவேனோன்னு முழக்கமிட்ட பூலித்தேவன், காத்தப்போ பூலித்தேவனுடைய ஒரு பரம்பரை தான். பரம்பரை மீன்ஸ் அதுக்காக நான் வந்து பெருமை பேச நினைக்காதீங்க. இந்த மண் தமிழர்களுடைய மண், என்ன இது நம்ம தமிழர்கள், என்ன அடையாள ரீதியாக குறியீடு ரீதியாக அப்படி இப்படி இருந்தாலும் உணர்வான தமிழர்கள், என்ன தமிழ் மண், இதை வந்து காக்கப்படணுங்கிறத நான் உறுதியா இருக்கேன். அதனால மரியாதை இல்லாத இடத்துல எல்லாம் போய் நான்லாம் நிற்கவும் மாட்டேன். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. தேங்க்யூ சார். நன்றி.